வாழை இலை பரோட்டா கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை வந்து இப்போ வாழை இலையிலேருந்து 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அது இதுக்கு கிரேவி வந்து மொச்சை கிரேவியை செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை வந்து இந்த பரோட்டா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பரோட்டாவை வேலை வச்சு மூடிடணும். மூடிட்டு நம்ம வந்து வாழை இலையை மரட்டிட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டா டேஸ்டியான வாழை இலை பரோட்டா ரெடி. இப்போ வாழை இலையில் இந்த பரோட்டாவை போட்டு கட்டி வந்து தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டா டேஸ்டியான வாழை இலை பரோட்டா ரெடி. வாழையில போட்டு வாழை இலையை டோஸ்ட் பண்ணி பிளேட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வாழை இலையை வந்து இந்த நாரை வந்து கட் பண்ணி ஊறி இருக்குது நல்லா. இதை வந்து மொச்சை கிரேவி டேஸ்ட்டாக இருக்குது. இது கறியோடு சேர்த்து செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மொச்சையும்